பேசணும். நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பேசணும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யல. திமுகவை வீழ்த்துவேன். எப்படி வீழ்த்த முடியும்? எப்படி வீழ்த்துவேன்? இது போல கிளம்பியவனுக்கெல்லாம் மலர் வளையம் வச்சது இங்க திமுகடா. ஒரு பசுமாடு வரைஞ்சிருக்கான். பசுமாடு வரைஞ்சு அந்த பசுமாடு பால் கொடுக்குது, இந்த பக்கம் சாணி போடுது. பால் யாருக்குன்னா பாஜக காரனுக்கு, சாணி இருக்குன்னா நம்ம தலையில. இதுதான் இது. இங்க ஒரு இனத்தை வேறெடுப்பதற்காக துணை போனான் பாருங்க அந்த 11 முட்டா பசங்க. ஒரு இனத்தையே வேறெடுப்பதற்காக இந்த சட்டத்தை இவன் ஓட்டு போடுறது வந்திருக்காரு. டோக்கன் நம்பர் 110 சொல்லு ஜி. நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இன்று அவர்களுடைய கூட்டணியில இருக்கிற பாமகவின் ஐயா ராமதாஸ் தான் சொன்னாரு, எவ்வளவு மதிப்பு போடுவீங்க இந்த அரசுக்கு என்று சொல்லும் பொழுது 0க்கு கீழே ஏதாவது இருக்கா பாருங்கப்பா அப்படின்னு சொன்ன மனுஷன் தான் இன்னைக்கு போய் அங்க சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. சரி, அதை விட்டுருவோம். ஆடு மேய்க்க வந்த அந்த கூட்டம் நம்மிடம் ஆட்டை கொடுத்து விட்டு நாட்டை பிடுங்கிய அந்த அயோக்கியர்களை விரட்டுவதற்காக அந்த பணி எல்லாருக்குமே, நாங்க மட்டும் இல்லை, இது ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. நான் மற்ற நேரங்களில் பேசுற மாதிரி இங்க ரொம்ப நேரம் பேச முடியாது. தேர்தல் கூட்டம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் எல்லா இடங்களிலும் ஒரு நன்றியை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நன்றி இன்னைக்கு மட்டும் இல்ல, என் உயிர் இருக்கும் வரை சொல்லுவேன். என்னன்னு கேட்டா, இப்ப கொரோனா வந்தது இல்லையா? அப்ப அந்த கொரோனா சமயத்துல எந்த வீட்டுல யார் செத்தான்னு தெரியும். தன் பிள்ளை செத்து கிடக்கு, அந்த பிள்ளையின் அம்மா செத்து கிடக்கு, கணவன் செத்து கிடக்குறாங்க, தங்கை செத்து கிடக்கு, தாத்தா பாட்டி, இப்படி எல்லாரும் இந்த வீட்டுல ஒரு வீட்டிலேயே பல உயிர்கள் அந்த கொரோனா என்ற கொடிய நோயால் சாகடிக்கப்பட்டு கிடந்த அந்த சமயத்துல தன் சொந்த பிள்ளை தன் அப்பாவை அடக்கம் பண்ண முடியல, அப்பா தன் பிள்ளையை அடக்கம் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் யாரும் எடுத்து அடக்கம் செய்ய முன்வராத இந்த சமயத்தை உலகில் எந்த இனத்திலும் யாரும் செய்ய முடியாத ஒன்றை என் இஸ்லாமிய இளைஞர்கள் தன் உயிரை பயணம் வைத்து அடக்கம் செஞ்சாங்க. பாத்தீங்களா? அந்த நல் உள்ளங்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். இந்த நன்றியை இன்னைக்கு இல்ல என்னைக்குமே சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப எல்லாருக்குமே ஒரு நமக்கு அந்த பதட்டம் இல்ல. தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு அந்த பதட்டம் இருந்தாலும் நமக்கிட்ட ஏன் இந்த ஒரு பதட்டம்னா, இந்த அரசியல் பதட்டம்லாம் இல்லை. ஐயோ, இந்த கடந்த 10 வருடமா அந்த அயோக்கியர்கள் அந்த அயோக்கியத்தனம் இருக்குது. இப்ப இந்த மக்களை எப்படி காப்பாற்ற போறோம் அந்த ஒரு பயம் தான், வேற ஒண்ணுமே. ஏன்னா இப்ப மணிப்பூர்ல கூட சொன்னாங்க, எங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி சொன்னாங்க, மணிப்பூர்ல எந்த அளவுக்கு கொடுமை இருந்தது. ஆனா அந்த கொடுமையை பற்றி வாய் திறக்காத மனுஷன் தான் அந்த பிரதமர். இந்த பிரதமர் மோடிக்கு வேணும். இப்ப நான் வரும்போது டிவியில பார்த்துட்டு இருந்தோம், ஒரு இறுதி யாத்திரை போயிட்டு இருந்தது. மன்னிக்கணும் ஐயா இந்த மாதிரி சொல்றது, ஏன்னா நிறைய பூவெல்லாம் நிறைய போட்டு பெரிய வண்டியில போட்டு ஒரு இறுதி யாத்திரை அப்படித்தான் போவோம். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. என்னடா அவனுக்கு சரி இதுதான் அவனுக்கு இறுதி அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அங்க பார்த்தா கருப்பா பயங்கரமா ஒரு உருவம் நிக்குது, இந்த பக்கம் பயங்கர கருப்பா ஒரு உருவம் நிக்குது, நடுவுல ஒண்ணு. எப்படி விரல காமிக்கும் தெரியல, இப்படி காமிச்சாலும் ஆபத்து, இப்படி காமிச்சாலும் ஆபத்து, இப்படி காமிச்சாலும் அவனுக்கு எதிராது. எப்படி காமிக்கணும்னு தெரியாம இப்படி 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 நடிச்சுன்னு போறாங்க. எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது அவருடைய நிலைமைகள் எல்லாம் பார்த்தா. இப்படியான ஒரு அரசியல் கட்சி ஆகணும், இப்படியா ஆகணும். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் அவரை பற்றி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சொந்த உழைப்பட முன்னுக்கு வராத நாய்கள் எங்கேயாவது பாருங்க. பல இடங்கள் ஆட்சியை பிடிப்பதாக சொல்லப்பட்டது விலைக்கு வாங்கி. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் விலை பேசினா தெரியுமா? ஒரு எம்எல்ஏவுக்கு 120 கோடி ரூபாய். ஒரு எம்எல்ஏவுக்கு 120 கோடி ரூபாய் விலை பேசினவன் தான் பாஜக. ஏன்னா அவனுக்கு சொந்தமா உழைத்து நமக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு பாருங்க இந்த வயதுல எங்க மாமா ஓடுறாருல, யோசிச்சு பாருங்கள. அவன் ஏதாவது ஓடுறான்னு கேட்டீங்களா? அவன் கூச்ச நாச்சம் இல்லாம போய் பேசுவான். கூச்ச நாச்சம் இல்லாம போய் பேசுற அயோக்கிய பசங்க அவன்.
அதனாலதான் அவனுக்கு வேணாம். நம் பிள்ளைகள் எதிர்காலம் இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஓடுறோம்ல, ஒரு ஓட்டமா ஓடுறோம்ல, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இந்த ஒண்ணுதான் அவனுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க படிச்சிடக்கூடாது, நம்ம பிள்ளைங்க படிச்சிடக்கூடாது. ஏன்னா உலகத்துல நாம் யாரோட போட்டி போறோம்? இந்த தமிழ்நாடு நம்ம முதலமைச்சர் எங்க போட்டி தெரியுமா? அயல் நாடோட போட்டி போட்டு, அமெரிக்காவோட, ஐரோப்பிய நாடுகளோட தமிழகம் போட்டி போட்டு இருக்குது. ஆனா அந்த பொறாமையின் வெளிப்பாடுதான் நம்ம அடியோடு வீழ்த்தணும். ஒரு வீழ்த்தணும் இருக்கக்கூடிய வந்து என்ன பேசணும்? நான் இந்த செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு பேசணும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யல, திமுகவை வீழ்த்துவேன். எப்படி வீழ்த்த முடியும்? எப்படி வீழ்த்துவ? இது போல கிளம்பியவனுக்கெல்லாம் மலர் வளையம் வச்சது இங்க திமுகடா. கிளம்பிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நேசித்தவர்கள் என் கூட இருந்தவர்களாம் போனா எல்லாருக்கும் மலர் வச்சது திமுக தான். ஏன்னா திமுக துவக்கப்பட்டது தெரியுமா? இந்த மண்ணுக்காகவும் மக்களை காப்பாற்றுவதற்காக துவக்கப்பட்டது. சரி, பாஜக எதுக்கு துவக்கப்பட்டது தெரியுமா? குறிப்பிட்ட ஒரு இனத்தை வாழ வைப்பதற்காக. நான் ஒப்படை சொல்றேன், பார்ப்பனர்கள் என்ற அந்த பார்ப்பனியத்தை, பார்ப்பனர்களை, அவர்களின் சுகபோகத்தை, அவர்களின் சொகுசு வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக தான் இன்னைக்கு போராடி இருக்கிற பாஜக. நீங்க நினைக்கிறீங்க நமக்காக இல்ல, மக்களுக்காக துவக்கப்பட்டதும் இல்ல பாஜக. மோசமானவங்க. அப்படிப்பட்ட மோசமானவங்களை உள்ள வர வச்சு அப்படின்னு சொன்னா நம் பிள்ளைகளின் எதிர்காலம் மிக 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 மோசமாயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி இப்ப அதிமுக பத்தி பெரும்பாலும் நாங்க பேசுறது, ஏன்னா அதிமுக ஒரு கட்சியாகி மதிக்கிறது இல்லை. சரி, அந்த அதிமுக வந்து ஒழிக்கணும் அடிக்கணும் இல்ல, இருக்கணும். நமக்கு எதிரியாருன்னா அவன் தான். ஆனா பாஜக வந்துடக்கூடாது என்பதுதான். ஆனா பாஜக நோக்கம் என்னன்னு கேட்டா, அதிமுகவை ஒரு விழுங்கி செரிமானம் பண்ணிட்டு அந்த இடத்துல பாஜக உட்காரணும். அதுதான் அவருடைய எண்ணம். நாம என்ன சொல்றோம்? அட பாவி, அட முட்டாள், தேவ உன்னை சாப்பிடறான்டா, உன்னை விழுங்குறான்டா, ஒவ்வொரு பகுதியா வெட்டி வெட்டி சாப்பிடறான், அவனை நீ புரிஞ்சுக்கிற. முதல்ல நீ எனக்கு எதிரியா நீ இல்லை, உனக்கு எதிரியா நான் இருக்கிறேன். இதைத்தான் நம்ம சொல்றோம். ஆனா அவன் புரிஞ்சுக்கல. ஆனா எனக்கு என்ன கோபம் தெரியுமா? ரெண்டு விஷயத்துல அவன் மேல கோபம் இருக்கு. ஒண்ணு, இப்போ சொன்னல, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சு எங்கேயாவது ஒரு அரசு உத்தியோகத்துக்கு வராதா அப்படின்னு தானே எல்லா தாய்மார்கள் நினைப்போம். அதானே நம்மளுடைய எண்ணம். எங்கேயாவது வந்துடணும். ஏன்னா இந்தியா உள்ள அத்தனை மாநிலங்களையுமே தமிழகம் தான் எல்லாவற்றிலும் சிறந்து வரும். கல்வியாகட்டும், பொருளாதாரமாகட்டும், எல்லாவற்றையும். அதுக்கு காரணம் திமுக. ஏன்னா திமுக யோசிக்கிறதுலாம் அறிவியல் பூர்வமா யோசிக்கும். நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன, நாளைக்கு அடுத்து 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 என்ன, அதை யோசிக்கும். அப்படிப்பட்ட தமிழகத்துல நம் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை, அரசு வேலை வாய்ப்பை பக்கத்து மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கும் அந்த அவங்களுக்கு அதை செஞ்சான். அது இந்த அயோக்கிய செஞ்சா எடப்பாடி. இந்த ஒருமையை பேசுறது நீங்க மன்னிக்கணும். அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை நீ எவனுக்கோ தூக்கி குடிக்கிறனா, அப்ப அவன் வர வைக்கலாமா? வர வைக்கலாமா சொல்லு? அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இனத்தை வேறெடுப்பதற்காக துணை போனான் பாருங்க அந்த 11 முட்டா பசங்க. ஒரு இனத்தையே வேறெடுப்பதற்காக இந்த சட்டத்தை இவன் ஓட்டு போறது வந்திருக்காரு. அவன் நோக்கம் என்ன? இஸ்லாமியர்களை வேறெடுப்பது, கிறிஸ்தவர்களை வேறெடுப்பது. அப்புறம் சார் அவன் உண்மையான இந்துக்களையும் வேறெடுக்க போறான் சார். அதான் சார் உண்மை. உண்மையான இந்துக்களுக்கும் ஆபத்து. சரி, அவன் சொல்ற இந்து யார் தெரியுமா? இப்ப அறநிலையத்தை தூக்கி கொடுக்கணும், இந்து கட்ட கொடுக்கணும், இந்து கட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது எந்த இந்துக்கள்? அவன் சொல்ற இந்துக்கள் 3% உள்ள பார்ப்பனர்கிட்ட. புரியுதா? அந்த பார்ப்பனர்களிடம் தூக்கி கொடுப்பதற்காகத்தான் அவன் போராடுறான். அவன் நோக்கம் எல்லாம் பார்ப்பனர்களை அவன் சொகுசு வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான், நமக்காக தான் இல்ல, இந்த மக்களுக்காக தான் இல்ல. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கும். ஏன்னா இந்த உலக நேற்று ஒரு சின்ன ஒரு இதுல சொல்றேன். நேற்று கூட ஒரு செய்தி, இந்த செய்தி தான் சொன்னேன். அமெரிக்க பத்திரிகை வந்து ஒரு கார்ட்டூன் படம் வெளியிட்டு இருந்தது சமீபத்துல. எப்போதுமே ஒரு கார்ட்டூன் படம் வந்து ஒரு பெரிய கதையை சொல்லும், ஒரு விரிவா ஒரு நடக்கிற செய்திகளை வந்து ஒரு சின்ன படம் காமிக்கும். என்ன அதுல போட்டிருந்ததுன்னா, இந்த ஒண்ணு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு பசுமாடு வரைஞ்சிருக்கான். பசுமாடு வரைஞ்சு அந்த பசுமாடு பால் கொடுக்குது, இந்த பக்கம் சாணி போடுது. பால் யாருக்குன்னா பாஜக காரனுக்கு, சாணி இருக்குன்னா நம்ம தலையில. இதுதான் இது. இங்க அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு தெரியுது யாரு இந்த பாஜக யாரு, RSS யாரு, இந்த அயோக்கிய பசங்க யாரு அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியுது. நாம புரிஞ்சுக்கணும்ல. அவங்களை விடலாமா? இங்க விடலாமா சொல்லுங்க,
சார் உண்மையிலே சொல், நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஓடுறோமோ, சொத்து சேர்க்கிறோமோ, நாளைக்கு நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் சேர்க்கிறோம், எல்லாத்துக்கும் ஆபத்து, எல்லாத்துக்கும் ஆபத்து. நம் பிள்ளைகளை காக்க வேணும்னா இன்னைக்கு சார் நீங்க சொல்லுவீங்க திமுக திமுக சொல்றீங்க, ஓகே ரைட்டு, எங்களுக்கு கூட சில கோபங்கள் இருக்கு, நாங்க அதிமுக போறோம். சார் அதிமுக கடுமோசம், நான் இதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் திமுகவிட குறைகள் இருக்குன்னா சிறு சிறு குறைகள் இருக்குதான் சார் செய்யும். குறைகள் இல்லாத கட்சி இந்த உலகத்தில் இல்லை சார், குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் இந்த சூழலில் திமுகவை விட்டால் நாதி இல்லை நம் தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக. இது வந்து உண்மையிலே சொல், இந்த மனிதனின் உழைப்பும் ஓயாத உழைப்பும் ஓடிட்டு பாருங்க சார். நீங்க அவங்களோட சிந்தனை பாருங்க, திமுக சிந்தனை பாருங்க. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் பெண்களுடைய ஓட்டு பெரும்பாலும் அதிமுகவுக்கு தான் போகும், உண்மைதான். ஆனா இன்று எல்லா பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் திமுக வர கணக்கு படிக்கணும், என் வீட்டு பிள்ளைகள் படிக்கணும், முன்னேறணும். பெரியார் சொன்னார்ல, பெண்களிடம் உள்ள கையில் உள்ள அகப்பைய தூக்கி புடுங்கி வச்சுட்டு புத்தகத்தை கொடுங்கறான்னு சொல்லி கொடுத்தாருல, அதன் விளைவெளிக்கு நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கிறதுல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திராவிடம் தானே. இந்த திராவிட மாடல் அது தொடர்ச்சியாக வந்து திராவிட மாடல் ஆட்சி தானே. இந்த ஆட்சி இருந்தால் மட்டும்தான். அதனாலதான் சொன்னேன், அதிமுக எதிரியா வச்சுப்போம், எதிர்கட்சியா இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு வச்சுப்போம். இப்ப வேண்டாம், 25 வருஷத்துக்கு அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும். திமுக ஆண்டால் தான். இவர்கள் 10 வருஷமா பண்ணாங்கல்ல அயோக்கியத்தனமா, 10 வருஷம் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைம்மா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த 10 வருடத்தில் இவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தை நாம் இழந்த உரிமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நீட்டுன்னு உன திருச்சவன் பண்ணதை பாத்தீங்களா? இன்னைக்கு அதாவது இவ்வளவு பெரிய அயோக்கியம் தெரிஞ்சுமே இன்னைக்கு போய் சரத்குமார் சேர்றாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த கதையை ஐயா சொல்லுவாங்க. சரத்குமார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலதிபர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவர் பேரை மறந்துட்டேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பாரு, வளர்ந்து வந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணா அந்த நிறுவனத்தை வந்து வித்துருவார், லாபகரமா வித்துருவார். அவர் இன்னைக்கும் இருக்காரு. ட்வின் டவர் கட்டினவர், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, அந்த மலேசியால அவர் வந்து நிறைய நிறுவனங்கள் உருவாக்குவாரு, லாபம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பேர் வித்துருவாரு. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காரனுக்கே தெரியாம வித்துட்டாரு. வித்ததுக்கு கட்சிக்காரனுக்கு தெரியாது, அவன் சண்டை போடுறான். பாவி நீ தானடா எனக்கு தலைவர் சொல்லிருந்தேன், எனக்கே தெரியாம கட்சி வித்துட்டான்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிறான். இதுதான். ஆக மலிவு விலைக்கு எங்க கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி போடுறது. இப்ப நீங்க சீமானா அப்படித்தானே, நீங்க எல்லாரும் நினைப்பீங்க சீமான வந்து இவரை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி. யார? மோடி அதெல்லாம் பம்மாத்து, அதெல்லாம் பம்மாத்து. நீ தனியா தான் நிக்கணும், இன்னைக்கு இல்ல என்னைக்கும் தனியா நின்னாதான் திமுக ஓட்டை பிரிக்க முடியும். எங்க நல்லா திட்டு, உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாங்க கொடுத்துருவோம், அவ்வளவுதான். இதுதான் ஒரு சிம்பிள். அதனால மக்களே, உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், இது கிட்டத்தட்ட அடுத்து ஒரு வேளை பாஜக வந்துச்சுன்னா இனி தேர்தல் இருக்கு, இனி தேர்தல் இருக்காது. இந்த மாதிரி உட்கார்ந்து பேச முடியாது. நம் பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதனால் உங்ககிட்ட சின்ன சின்ன கோபங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க மடியில தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. இங்கு கை வெற்றி பெறணும், இங்கு கை வெற்றி பெறணும். திமுக எங்க போட்டிக்கிறதோ அங்க உதயசூரன் வெற்றி பெறும். இங்கு 40 தொகுதிகள் வெற்றியை கொடுத்துட்டோம்னா நம் பிள்ளைகள் எதிர்காலம் காக்கப்படும். நான் உங்களை கையேந்தி கேட்கிறேன், செய்வீர்கள் நம்புகிறேன். இங்க கை ஜெயிக்கணும், கை ஜெயிக்கணும். கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வாய்ப்பு நன்றி. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.